எத்தனை வருஷமா நீங்க தூங்காம இருந்தாலும் சரி, தூங்குறதுக்காக மாத்திரை சாப்பிட்டுட்டு தான் நீங்க தூங்குவீங்களா இருந்தாலும் சரி, இந்த மலர் மருந்தை எடுத்து பாருங்க. அப்படி ஒரு ஆழ்ந்த நிம்மதியான தூக்கம் உங்களுக்கு கிடைக்கும். வீடெல்லாம் நல்லா பெருசா இருக்கும். மெத்தையெல்லாம் நல்லா பிரம்மாண்டமா இருக்கும். ஆனா தூக்கம் வரவே வராது. இவங்களுக்கெல்லாம் ஒரு சிறந்த தீர்வு தான் மலர் மருத்துவம். பரவாயில்லையே, மலர் மருத்துவத்துல இதுக்கான தீர்வு இருக்கா? அந்த மருந்து பேரை சொல்லப்பா. நான் உடனே சாப்பிட்டுட்டு நான் இன்னைக்கு நல்லா தூங்குறேன். அப்படித்தானே சொல்றீங்க? இந்த மருந்து சாப்பிடுங்க, தூக்கம் வந்துருன்னு மலர் மருத்துவத்தை பொறுத்துள்ள சொல்லவே முடியாது. இப்ப தூக்கம் வராம இருக்கிறதுக்கு பல்வேறு மனம் சார்ந்த உணர்வுகள் காரணமா இருக்கு. ஒருத்தருக்கு கோபம் ஒரு காரணமா இருக்கலாம், பயம் காரணமா இருக்கலாம். தூக்கமின்மைக்கு ஒரு காரணம் கிடையாது, பல காரணங்கள் இருக்கு. அதுல மிக முக்கியமான ஒரு 4 மலர் மருந்துகளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்குவோம். முதல் மருந்து ஒயிட் ஜஸ்ட்நட். இந்த மலர் மருந்துக்கும் தூக்கமின்மைக்கும் என்னப்பா தொடர்பு அப்படித்தானே கேக்குறீங்க? இருக்குங்க. இந்த மலர் மருந்து யாருக்கு பொருத்தமா இருக்குன்னு தெரியுமா? எப்ப பார்த்தாலும் அதிகப்படியான சிந்தனையினால பாதிக்கப்படக்கூடிய நபர்களுக்கு இது மிகப்பெரிய உதவியா இருக்கும். பழைய சம்பவங்களை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்திட்டே இருப்பாங்க. இப்போ கடந்த காலத்திலேயே இருக்கிறதாங்க இவங்களோட வேலை. நிகழ்காலத்துக்கும் வரமாட்டாங்க, வருங்காலத்துக்கும் போக மாட்டாங்க. கடந்த காலத்தில் உள்ள விஷயங்களை இது அப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இதுக்கு என்ன செய்யலாம் இப்படின்னு கடந்த காலத்திலேயே தான் இருப்பாங்களே தவிர நிகழ்காலத்துக்கு வரவே மாட்டாங்க. தூக்கம் நிகழ்காலத்தில் இருந்தால் தானே வரும், கடந்த காலத்துல இருந்து எப்படி வரும்? அதனால இவங்களுக்கு தூக்கமே வராது. இப்ப யார்கிட்டயோ பேசியிருப்போம், அந்த பேச்சை மீண்டும் மீண்டும் நினைவுபடுத்தி பார்க்கறது. அடடா, அவன் அப்படி சொல்லும் போது நம்ம இதை சொல்லாம விட்டுட்டோமே, பாரு நாளைக்கு இதை சொல்லியே ஆகணும், அதை சொல்லியிருக்கலாம் இதை சொல்லியிருக்கலாம்னு நினைச்சிட்டே இருக்கிறது மூலம் தூக்கத்தை கெடுத்துருவாங்க. இவங்களுக்கு ஒயிட் ஜஸ்ட்நட் இந்த மலர் மருந்து ஒரு மிகச்சிறந்த தீர்வை வழங்கும். இந்த உணர்வுகள் எனக்கு இருக்குது, இது எப்படிப்பா என் தூக்கத்தை கெடுக்கும் அப்படிதானே கேட்குறீங்க? இவங்களுக்கு இந்த உணர்வுகள் தூக்கத்தை எப்படி கெடுக்குதுன்னா, 8 மணிக்கே போய் படுக்க போயிடலாம் அப்படின்னு போய் படுத்துருவாங்க. படுத்து மெதுவாக அப்படியே கண்ணை மூடுவாங்க. நம்மளை சுற்றி ஒரு 10 பேர் கூட்டம் போட்டால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆகி போயிடும். அப்படியே கடந்த காலங்களுக்கு போயிடுவாங்க. சிந்தனை ஓடிக்கிட்டே இருக்கும், நிற்கவே நிற்காது. இது நின்னாதானே தூக்கம் வரும். பெட்டுக்கு போய் படுத்ததுமே ஏதாவது கடந்த கால சிந்தனைகள்லேருந்து உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது, அதுலேருந்து வெளிப்பட முடியல அப்படின்னா இந்த ஒயிட் ஜஸ்ட்நட் நீங்கள் மருந்து எடுத்துக்கிறது மூலமாக ஆழ்ந்த நிம்மதியான தூக்கத்தை நீங்கள் பெற முடியும். இப்போ வேற ஒரு காரணத்தினால தூக்கம் இல்லாமல் இருப்பாங்க, அவங்களுக்கு இந்த மலர் மருந்து கொடுத்தா வேலை செய்யுமானா வேலை செய்யாது. அப்போ அவங்களுக்கான சரியான உணர்வுகளை தெரிஞ்சு நம்ம அதை கொடுக்கும்போது தான் ஆழ்ந்த ஒரு நிம்மதியான தூக்கம் கிடைக்கும். ஒரு 50 மில்லி தண்ணி எடுத்துங்க, அதில் ஒரு 4 சொட்டு அந்த மலர் மருந்து விடுங்க, லேசாக அசைச்சு விட்டு குடிச்சிருங்க. ரொம்ப தீவிரமாக இருக்கா 4 முறை சாப்பிடுங்க, ஓரளவுக்கு தான் இருக்கா 2 முறை சாப்பிடுங்க. பிறந்த குழந்தை முதல் பெரியவங்க வரை யார் வேணாலும் பயன்படுத்தலாம், எந்தவித பக்க விளைவுகளும் இது ஏற்படுத்தாது. இதே போல் 38 வகையான மலர் மருந்து இருக்குது. ஒவ்வொரு மருந்தும் ஒவ்வொரு மனநிலையை சரி செய்யும். வரக்கூடிய ஜூன் மாதம் 12ஆம் தேதி முதல் 16ஆம் தேதி வரை இரவு 7 மணி முதல் 9 மணி வரை ஒரு 5 நாள் ஆன்லைன் வகுப்பு கூகுள் மீட் வழியாக நடக்குது. இயற்கை மருத்துவர் ஹீலர் சுகுமாரையா தான் உங்களுக்கு இந்த வகுப்பு எடுக்க போகிறாங்க. இந்த வகுப்பில் கலந்து கொள்ள கட்டணம் 2000 ரூபாய். கீழ்காணும் தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டு உங்கள் வருகையை முன்பதிவு செய்து கொள்ளுங்கள்.